தெரியாம தான் கேட்குறேங்க. விஜய எவ்வளோதாங்க குறை சொல்லுவீங்க? எப்படி மனசு வருது? அவர குறை சொல்றதுக்கு எவ்வளோ மனசு வருது? அவர் நின்னா குறை, உட்காந்தா குறை, மக்கள பார்க்க வந்தா குறை, மக்கள பார்க்க வரலைனாலும் குறை. அவர் வந்தானா கோடிக்கணக்கில மக்கள் வருவாங்கய்யா. அ அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? மக்கள் கோடிக்கணக்கில வருவாங்க. அப்பேற்பட்ட ஆளு அவரு. அவர வந்து எப்போ பார்த்தாலும் குறை பேசணுங்கிறதுக்காக குறை பேசுகிறீங்களா? ம். அப்படிலாம் குறை பேசி அ வெற்றி வரணும்னு அவசியமே கிடையாது. அவர் நிச்சயமா வருவார். நல்லது செய்வார். ஆனா, நீங்க பேசுறீங்க பாருங்க. பின்னாடி எவ்வளோ பேசுறீங்க. நீங்க உங்க முகத்துக்கு முன்னாடி அ ப அப்படி உங்க கைய முன்னாடி காட்டி பேசி பாருங்க. அ அதெல்லாம் பார்க்கறது இல்ல. ஏதோ எத வேணாலும் பேசுறாரு. வூட்ல சந்திக்கிறாரு, சந்திக்கிறாரு. என்னதாய்யா செய்ய சொல்றீங்க? வெளிய வந்தா கூட்டத்த பார்க்குறீங்க. அப்ப அவரு என்ன பண்ணுவாரு? நல்லது செய்ய வந்தது ஒரு தப்பாய்யா? ம். நல்லது செய்ய வந்தது ஒரு தப்பா? ம். ஆனா சிலர் லேடீஸ்லாம் பேசுறது, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே சுத்தவான்கள் மாரியே பேசுகிறாங்க. மக்கள் என்ன மடையர்கள்னு நினைக்கிறீங்களா? மடச்சின்னு நினைக்கிறீங்களா? நீங்க பாட்டுக்கு பேசுறீங்க. உங்க முதுவ பாருங்க. அதுக்கப்புறம் எங்க விஜய பேசுங்க. உங்க முதுவ பார்த்துக்கிட்டு பேசுங்க. விஜய்க்கு நல்ல மனசு இருக்கு. நல்லது செய்வார். அவர் ஒரு சரித்திர நாயகன். அவர் நிச்சயமா மக்களுக்கு நல்ல பணியாற்றுவார். நிச்சயமா அவர் வருவார். விஜய் சார் நீங்கள் வரணும். நீங்கள் ஒரு சிஎம் ஆகணும். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய மக்களில் நானும் ஒரு ஆள்.